இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் விருப்பத்தோட தான் எல்லாம் நடக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனா இவங்க எல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. நீயே சொல்லு. வானதி, உனக்கு இதுல விருப்பம் இல்லன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லுமா, நாங்க உன்னை இப்பவே கூட்டிட்டு போயிடுறோம். சொல்லு வானதி, சொல்லுமா. சொல்லு. இல்ல அத்தை, நான் விருப்பப்பட்டுதான் இங்க எல்லாமே நடக்குது. வானதி, என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி சொன்ன? வேற என்ன மாமா நான் பண்றது? அருண் மாமா கிட்ட என்ன காப்பாத்துங்க மாமா, காப்பாத்துங்க மாமா நான் கதறேன். அவர் என்ன காப்பாத்தவே வரலையே. என்னப்பா இவன்? என் அப்பா தாலி இருக்க வந்தப்ப கூட அவர் மனசு மாதிரி வரவே இல்ல. அப்படின்னா அப்ப அவர் என்ன முழுசா வெறுத்துட்டாருன்னு தானே அர்த்தம். இப்ப கூட எனக்காக நீங்க எல்லாரும் தான் வந்திருக்கீங்க. ஆனா என் கூட வாழ வேண்டிய அவரு வரவே இல்லையே மாமா. என் மேல ஒரு துளியாவது அக்கறை இருந்திருந்தா அவர் எனக்காக வந்திருக்கணும்ல. நமக்கு பிடிக்காதவங்களோட கூட இருந்திரலாம், ஆனா வெறுக்கிறவங்க கூட எப்படி மாமா வாழ முடியும்? அதான் நான் என் அப்பா சொல்றத கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், இல்ல வானதி, நீ போய் சொல்ற. இந்த ஆளு தான் ஏதோ சொல்லி உன்னை இப்படி பேச வைக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க எல்லாரும் எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா எல்லாரும் இங்க இருந்து போங்க. என்னடி சொல்ற? என் அண்ணன் குடும்பமே வந்து உன்னை வான்னு கூப்பிடுது. அவங்க கூட நீ போயிருந்தா இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சிருந்திருப்பல. ஏன் இப்படி பண்ண? போக மாட்டேன்னு சொல்லி உன் தலையில நீயே மண்ணலி போட்டுக்கிட்டியேடி. இனிமே உங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்த போறா? ஏன் இப்படி பண்ண? ஏன் அடிக்காதம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னடி, என்ன உனக்கு வழி தெரியல? அண்ணனுங்க தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கூட போய் தொலைக்க வேண்டியதானே? அம்மா, அப்பா வந்து என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அவர் கூட தான் இருப்பேன், தாலி இருக்கிறதுக்கு நான் தான் ஒத்துக்கிட்டேன், இன்னொரு கல்யாணம் என் விருப்பப்படி தான் நடக்குதுன்னு சொல்லணும். அப்படியெல்லாம் நீ சொன்னா மட்டும்தான் நான் நினைச்சது நடக்கும். என் உயிரே போனாலும் நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீ அப்படி சொல்லன்னு வச்சுக்க, உன் உயிர் போகாது. டேய், போன குறா. என்னங்கண்ணே? நீ எவன் கூட வாழ நினைக்கிறியோ அந்த பயலோட உசுர் போயிடும். நீ ஒன்னும் பயப்பட வேணாம். இப்ப வரைக்கும் நான் அந்த பயல ஒன்னும் செய்யல. இப்ப அந்த பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்காக டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்க போயிருக்கான். அத நீயே பாரு. அவனை சுத்தி இருக்கிற ஆளுங்க பூரா என்னோட ஆளுங்க தான். இப்ப இந்த வீடியோ லைவ்ல இருக்குல்ல, இந்த லைவ்ல போன் பண்ணவங்க கூட அதுல ஒருத்தன் தான். அப்பா அருள் மாமாவை ஏதாவது பண்ணிட்டா நான் என்னமா பண்ண முடியும்? மாமாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு அப்ப வேற வழியே தெரியலம்மா. அதான் நான் பெரிய மாமா கிட்ட அப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. எனக்கு அருள் மாமாவோட உயிர் தானமா முக்கியம். அவர் உயிரோட இருந்தாலே எனக்கு போதும். என் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்லம்மா. உன்னோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ அழக்கூடாது. அம்மா நான் இருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாற்ற வேண்டி. கண்டிப்பா அழாதடி.
சொல்லுமா அழகுராணி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க என்ன நடந்துச்சுன்னா, தெரியும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கரிகால வரதனை வெட்டியிருப்பான், அதானே? எப்படிங்க உங்களுக்கு நியூஸ் எக்ஸ்பிரஸ் வேகத்துல வருது? அந்த வீட்டு விஷயத்துல ஒரு சின்ன துரும்பு அசைஞ்சா கூட அடுத்த நிமிஷம் அது என் காதுக்கு வந்துரும். பெரிய நெட்வொர்க் தாங்க வச்சிருக்கீங்க நீங்க. நீதான் சொல்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்ட. சரி, அதெல்லாம் விடு. நான் நினைச்சபடியே எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கே வரதனும் கரிகாலனும் நேருக்கு நேரு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்படின்னா நாளைக்கு அந்த வானதியோட தாலியா இருக்கிறப்ப கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில ஒண்ணு கரிகாலன் கையால வரதன் செத்து கரிகாலன் ஜெயிலுக்கு போகணும், இல்ல வரதன் கையால கரிகாலன் செத்து அந்த மொத்த குடும்பமும் கவலையில துடிக்கணும். இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தே தீரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அத நீ கரெக்டா பண்ணு. அப்பதான் நீ நினைச்சபடி அந்த வீட்டுக்கு மருமகளாக முடியும். சரிங்க. கோச்சிட்டு போன நந்தினி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா. அப்படியா? அப்படியாம்மா, எப்போ வந்தா? இப்பதான் வந்துட்டாளாமே. பேகெல்லாம் எடுத்துட்டு மேல அவளோட ரூமுக்கு போயிருக்கா. இந்த அதிசயம் எப்ப நடந்துச்சு? கரிகாலன் நந்தினி கிட்ட பேசி புரிய வச்சிருப்பான் போல இருக்கு. அவ மனசு மாறிட்டா, அதான் வீட்டுக்கு வந்திருக்கா. அப்படிதான் இருக்கணும் அத்தை. ஆளுக்கு ஒரு பக்கமா பிரச்சனை பண்ணி இப்பதான் எல்லாம் சரியா போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள இந்த நந்தினி உள்ள வந்து ஒரு பிரச்சனை இல்லாம பண்ணிட்டாளே. என்ன ஆண்டி, பெருசா போகும்னு நினைச்சா பிரச்சனை இப்படி சப்புன முடிஞ்சு போச்சு. நந்தினி திரும்ப வந்துட்டதால கரிகாலனும் இப்ப வீட்டுக்குள்ள வந்துருவான்ல. இப்ப என்ன பண்றது? அந்த நந்தினி ஏன் திடீர்னு மனசு மாறினான்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாங்க போலாம். சரிக்கா. டேய் அக்கா, உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு கேளு போ. சரிக்கா. இப்ப எனக்கு அந்த தகுதி இருக்கு. நான் கரிகாலன் கூட இல்லாம இந்த வீட்டை விட்டு போனதுதானே எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன். இப்பதான் நான் திரும்பி வந்துட்டேனே. அப்போ எனக்கு உன்கிட்ட பேச எல்லா தகுதியும் இருக்கு. ப்ளீஸ் அருள், நான் சொல்றத கேளு. வானதி உண்மையிலேயே ரொம்ப பாவம். இப்பவே போய் அவள அவ அப்பா கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வா. அதெல்லாம் என்னால முடியாது.